கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் இன்றைய தினம் சட்டப்பேரவை எதிர்வச்சிருக்கிறது. முதலமைச்சர் அவர் கூட 15 நிமிடம் அதுக்கான பல்வேறு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சம்பவமாக தான் அந்த சம்பவம் இந்த மாதிரி பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தோம்னா தாவேக்காவை அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ற பல கருத்துக்களையும் இதில் முக்கியமாக பேசப்படணும்னு நினச்ச எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. பல கேள்விகள்லாம் ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்பியிருக்காங்க. நீ சம்பவத்தை எப்படி பாருங்க? சம்பவத்தை எப்படி பார்க்குறோம்னா, எடப்பாடி பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பதற்காக குட்டிக்கரணம் அடிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கரூர் சம்பவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கரூர் துயரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அது என்ன நம்ம ஏற்கனவே கடந்த நேரங்களே சொல்லியிருக்கோம், அது ஒரு திட்டமிட்ட படுகொலை மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா காலதாமதம், ரசிப்புத்தன்மை, போதை, ஒரு ரசிப்பு போதை, லைட் அமர்த்திட்டு தன்னுடைய முகத்தை காட்டாம அல்லது வாகனத்தின் மீது ஏறி நின்று தன்னுடைய முகத்தை காட்டாம இப்படி அவர் பேசுவதற்கு முன்பே பலரும் மயக்கப்பட்டு இருந்தது, ஆம்புலன்ஸ் போனது, இப்படி பல சம்பவங்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொருத்தர் எடுத்த வீடியோ வெளியே வந்துச்சு. விஜய் மீது செருப்பு வீச்சோ இல்லை வீச்சது திட்டமிட்டும் இல்லை, இங்கே உயிர் போய்கிட்டு இருக்கு, பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எரிஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் மிக தெளிவாக ஆதாரத்தோடு ஒன்றா வந்துருச்சு. விஜய் பேச தொடங்கும் போது ஆம்புலன்ஸ் வழிவன்மான்னு கேட்குறாரு, குழந்தைய காணன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக குழந்தைய காண கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு நண்பா நம்பி அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதற்கு பிறகு சம்பவத்திற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருந்தது, வருத்தம் தெரிவிக்காமல் இருந்தது, உடனே அறிக்கை விடாமல் இருந்தது, அந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் அறிவிச்சு இப்போது வரை கொடுக்காம இருப்பது, அப்ப ஒவ்வொன்றும் பிராடுத்தனமா இருக்கு, எல்லாமே பிராடுத்தனமா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க அங்கதான் இருந்தோம், நாங்க போனா கலவரம் ஆயிரும் சொல்லி போல. இது என்ன கொடுமையா இருக்கு? அனைத்து கட்சி வந்தாங்க, அதிமுக காரர்கள் வந்தாங்க, கலவரம் நடந்துச்சா? எல்லா கட்சியும் போனாங்க, தமிழ் புலிகள் நாங்க உள்பட போனோம், எங்கேயும் கலவரம் நடக்கலையே, யாரும் எதிர்க்கலையே. நீங்க போயிருந்தா காவல்துறை அனுமதி பெற்று போய் குடும்பத்தை அதில் சந்திச்சிருக்கலாம், அல்லது அன்னை கலவரம் ஆகும்னு நினைச்சீங்கன்னா மறுநாள் போய் சந்திச்சிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் யார் பேசுறாங்கன்னா மக்கள் பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள் கருத்து தான், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து தான். இந்த கருத்தெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் மக்களோட கள ஆய்வு பண்ணும்போது, நாங்கள் நேரடியாகவே அந்த களத்துக்கு போனதுனால நாங்கள் பண்ண அந்த கள ஆய்வுல மக்கள் வெளிப்படுத்தின விதம் தான். எந்த விதமான ஏற்பாடும் செய்யாம முழுக்க திட்டமிட்டு இவர்கள் செய்தக்கூடிய அந்த ரசிப்புத்தன்மை, தனக்கு ஒரு பெரிய பில்டப் காட்டணும். இன்னும் சொல்ல போனா அதற்கு முன்பு நடந்த திமுகவுடைய மாநாடு கரூரில் நடந்ததுனால அந்த கூட்டத்தை நம்ம இதை காட்டில் கூடுதலான கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி, இன்னொன்று கரூர் நிகழ்ச்சியே பார்த்தீங்கன்னா விஜய் அடுத்த மாதம் தான் இது பண்ணி டிசம்பர் 2 திட்டமிட்டு, ஆனால் செப்டம்பர்ல எதுக்கு நடத்தினாரு? நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க மாநாடு நடத்துறாங்க, அதோட பெரிய ஒரு பில்டப் நம்ம காட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட தான், இன்டென்ட்டோட தான், உள்ள உள்நோக்கத்தோட தான் செய்யறாங்கன்றது வெட்ட வெளிச்சமா மக்கள் மத்தியில பரவி போயிருக்கிற இந்த சூழல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேரத்தையும் மக்களுக்கு அவர் கொடுத்த அந்த மதிப்பையும் எதிர்கட்சி அந்தஸ்தையும் தவறா பயன்படுத்தினாருங்கிறது தான் வெளிப்படையா சொல்லக்கூடிய உண்மை. ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, முழுக்க தாவேக்காவுடைய தவறுகளை அங்க பேசியிருக்கணும். நான் என்ன சொல்றேன், அரசு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அரசு இந்த செய்ய தவறிச்சுன்னு சொல்றது வேற. ஆனா முழு பொறுப்பு அரசு தான் காரணம், முழுவதுமே காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிறாரு. காவல்துறை எத்தனை முறை அறிக்கை விட்டது, காவல்துறை எத்தனை முறை அவருக்கு தவறு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் பேசுங்க. இன்னும் சொல்ல போனா விஜயே அதை நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. இந்த கட்சியினுடைய தலைவர் அங்க பேசுவதற்கு முன்பே காவல்துறைக்கு சல்யூட் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற சல்யூட் சொன்னாரு அப்படின்றது நம்முடைய முதல்வர் தெளிவுபடுத்துறாரு. அப்ப இவ்வளவு ஆதாரங்களோடு, இவ்வளவு வீடியோ ஆதாரங்களோடு இருக்கிற இந்த நேரத்துல எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்காக, அதாவது விஜய் இன்னும் சொல்ல போனா இப்படி சிரிப்பா சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள்ட்ட வீடியோ போட்டு பேசும்போதே கையை கட்டி பேசுனவர் தான் விஜய். கையை கட்டிட்டு கெஞ்சி பேசுறாரு, அம்மா என்னை மன்னிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படமா தலைவன்ற திரைப்படத்துக்காக என்னை மன்னிச்சிருக்க அப்படி இப்படின்னு பயங்கர கெஞ்சி கதறி பேசினவர் தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் காலத்துல இந்த கெஞ்சி எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, நீங்க மாசம் ஆயிட்டாருல. யாரு மாசம் ஆயிட்டான்றீங்க? விஜய் தான் மாசம் ஆயிட்டாரு. விஜய் மாசம்லாம் கிடையாதுங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு நடிகர் என்பதால் அவருடைய ரசிகர் மட்டும் பார்க்க வர மாட்டாங்க,
பொதுமக்கள் அனைவரும் வருவாங்க, அனைத்து கட்சியினரும் வருவாங்கன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஓகே. சரிங்களா? ம். இதுதான் உண்மையும் கூட. ஓகே சார். ஒரு விஜய் வர்றாருன்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஒரு நடிகர் வராரு, அவர் திரையில பார்த்தோம், நேரில் பார்ப்போம், அப்படி நடிப்புல தான் வருவாங்க. அதனால மாசெல்லாம் கிடையாது. 2020க்கு அப்புறம் அது மாசா தூசான்னு தெரிஞ்சு போயிடும். அது எவ்வளவு பெரிய தூசின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால அது மாசெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய விட்டா விஜய் வீட்டுக்கு கேட்டு வாசல போய் உட்காந்துருவாரு போல. எப்படியாவது கூட்டணியில வந்து சேர்ந்துருக்க தம்பி, வாங்க தம்பி நம்ம சேர்ந்துருவோம், கூட்டணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. நீங்க எத்தனை குட்டிக்கரணை போட்டு கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் விஜயினுடைய ஒன்று, அதாவது அவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒண்ணும் தெரியாதவன் எப்படி 2026 ஆட்சி அமைக்க எதிர்பார்க்கலாம்? ஒண்ணும் தெரியாத நீ எம்எல்ஏ என்ன செய்ய போற? ஒண்ணும் தெரியாத நீ உன்னுடைய கட்சிக்கார அமைச்சரா என்ன செய்ய போற? எதுவுமே நடக்க போறதில்ல. அப்ப ஒண்ணும் தெரியாத நீங்க எடப்பாடி உங்க காலில் விழுகலாம், நீங்க எடப்பாடி காலில் விழலாம், 2 பேரும் சேர்ந்து போய் பாஜக காலில் விழுகலாம். சிபிஐ விசாரணை கேட்கலாம். சிபிஐ விசாரணை போட்டா நம்ம தப்பிச்சலாம் நினைக்கலாம். இங்க எதுவும் தப்பிக்க முடியாது. சிபிஐ விசாரணையில் இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானு அவருடைய வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஸ்தோகி அவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த முன்னாள் நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த வழக்குல என்ன எப்படி நடந்திருக்காரு அப்படின்ற விஷயமும் இப்ப பதிவாயிருக்கு. அதே சமயம் உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அறிவிச்சு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ராக்கா இருக்கக்கூடிய கடந்த கால நகர்வுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மிக நேர்மையாக சரியாக இருக்கக்கூடிய நபர். இதுல சிபிஐ விசாரணையில எப்படி வரப்போகுதுன்றத, சிபிஐ விசாரணை தவிர வந்தா கூட தமிழ்நாடு அரசு விடாது. தமிழ்நாடு அரசு பல ஆவணங்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. காவல்துறை பல ஆவணங்கள் விஜய்க்கு எதிராகலாம் கிடையாது, நடந்த விஷயத்தை சேகரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாது. இப்ப இதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது பொறுப்பற்ற தன்மையில தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் டிவியில பார்த்தேன்னு சொன்னாரு. இப்ப இந்த செய்தியும் நான் டிவியில தான் பார்த்தேங்கிறாரு. டிவியில தான் அவர் பாக்குறாரு. டிவியில தான் அவர் பாக்குறாரு. இது தொடர்ச்சியா அவர் இல்ல, அதையும் டிவியில பாக்குறாரு, இதையும் டிவியில பாக்குறாரு. நடந்த சம்பவத்தை சரி டிவியில தான் அதையும் காட்டினாங்க. எல்லா சேனலும் பாரபட்சம் இல்லாம விஜய்க்கு ஆதரவான இருந்த சேனல்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் எல்லா செய்தியும் காட்டினாங்க. தண்ணி கொடுக்கல, 7 மணி நேரம் தாமதம், அந்த மக்களுக்கு எந்த விதமான உதவிகள் செய்யல அப்படிங்கிறது அதையும் டிவியில தான் காட்டினாங்க. அப்ப அது குறித்து ஏன் அவர் பேசல? ஒரு வார்த்தை விஜய் பற்றி எந்த விதமான குறையும் சொல்லாம முழுக்க முழுக்க அரசின் மீது பழி போட்டு 2026 தேர்தலில் எப்படியாவது விஜயோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட மட்டும் அவர் பேசுறாரு. கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது தவிர மக்கள் மீதோ அல்லது இன்னும் சொல்ல போற அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, தமிழர்கள் இறந்ததுனால நான் கோவப்படுறேன், நான் ஆத்திரப்படுறேன்றாரு. துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இறந்தவங்க வடமாநிலத்தவர்கள் இறந்தாங்க. யார் இறந்தா என்ன, மனிதர்கள் தானே அவங்க. இப்ப புதுசா ஒரு கதை சொல்றாரு, தமிழர்கள் இருந்ததுனால நான் கொதிச்சு பேசுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கூட்டணிக்காக நீங்க கொதிச்சு பேசுறீங்க. இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணியை அமைத்தாலும் வெற்றி பெற முடியாது. இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தான். புஷி ஆனந்த் அவர் கூட வெளியில வந்திருக்காங்க. மதியழகன் அவங்களுக்கு கூட ஜாமீன் கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? புஷி ஆனந்த் வந்து தியாகி மாதிரிலாம் வரவேற்க தொடங்கியிருக்காங்க தாவேக்காரங்க. தலைமுறை வழக்கு, அதாவது ஒரு வழக்குங்க, இது வழக்கு ஒரு அரசியல் வழக்கு. இதுக்கு வந்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேரடியாவே மக்களை சந்திச்சிருக்கலாம், மக்களை நேரம் பார்த்துருக்கலாம். காவல்துறை அப்படி ஒன்றும் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் மக்களை சந்திச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது உங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டாங்க. உதவி செய்திருந்தால் அவ்வளவு கொடூரமான நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறை ஈடுபட்டு இருக்காது. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஒருவேளை அப்படியே சிறைப்படுத்தினா என்ன, எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஒரு வாரம் இருப்பீங்களா, 10 நாள் இருப்பீங்களா, 15 நாள் இருப்பீங்களா, ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் கூட எடுத்து போங்க. மக்களுக்காக சிறைக்கு போறது என்ன தப்பு? 41 பேர் செத்தே போயிட்டான். அவன் சிறைக்கு போல, 41 பேர் சிறைக்கு போல, 41 வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 41 குடும்பமே இன்னைக்கு சின்ன குண்டமா கதறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 10 நாள் 15 நாள் ஜெயிலுக்கு போனா என்ன தப்பு? கட்சி ஆதவ கைப்பற்றினா என்ன பண்றது? அந்த பயம் இருக்கு. ஆதவுக்கும் அவருக்கு இருக்கு போட்டி இருக்கு இல்லையா, அது பலமா இருக்கு. அந்த போட்டி பலமா இருக்கு. மீண்டும் கரூருக்கு போறோம்னு சொல்றாங்க. இதுல இவங்க சில கட்டுப்பாடுகள்லாம் போடுறாங்க. தயவு செய்து சொல்றோம், நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன 20 லட்சத்தை முதல்ல மக்கள் கொடுங்க. தண்ணி கொடுக்காத மாதிரி எப்படி தண்ணி கொடுக்காம மக்களை கொண்டீங்களோ அதே மாதிரி இந்த 20 லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த வேலை செய்யாதீங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ஃப்ராட்தனம் பண்ணிருக்கீங்க. கணவன் மனைவிக்கு பிரச்சனையா இருக்கும்போது மனைவிக்கு தெரியாம கணவனை தூக்கிட்டு போய் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. சிபிஐ வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த விஷயங்களும் வெளிப்படையா வந்துருச்சு, உண்மைகள்லாம் வெளியே வந்துருச்சு. அதாவது தாவேக்கா வந்து முழுக்க முழுக்க ஃப்ராடு கட்சியா இருக்கு. உண்மையிலே சொல்றோம், ஃப்ராடு கட்சியா இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு வெளிப்படையான ஒரு பிராடத்தனத்தையோ அல்லது பயப்படுற தன்மையவோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல அவ்வளவு மோசம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான ஒரு கட்சி தான் தாவேக்கா. உண்மையிலே விஜய் வந்து கட்சியை கழிச்சிட்டு மீண்டும் அவர் சினிமாவுக்கு அந்த கேரியரின் உச்சத்திலே இருந்துக்கலாம். அவரு ஒன்றும் தப்பு இல்லை. கேரியரின் உச்சத்திலே இருந்துக்கிட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு
போய் சேர வேண்டியதான். அதை விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 2 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர் கொள்ளாதீங்க, கொலை செய்ய வராதிங்க. நீங்கள் கொலை செய்ய வேணா, நீங்கள் வீட்டில் இருந்து கேரியின் உச்சத்திலே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஓகே சார், நன்றி சார். நல்லது.